ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கிறதன் மூலமாக உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ எம் கான்ஃபிடென்ட் நவ். ஐ எம் கான்ஃபிடென்ட் நவ். மறுபடியும் முயற்சி பண்ணுவேன். I'll try again. I'll try again. நான் கைவிட மாட்டேன். I won't give up. I won't give up. தவறுகள் கற்றுக்கொள்ள உதவும். தவறுகள் வந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு உதவும். Mistakes help us learn. Mistakes help us learn. புதுசா ஒன்ன கத்துக்கிட்டேன். நான் புதுசா ஒன்ன கத்துக்கிட்டேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I learned something new. I learned something new. இது பயனுள்ளதாக இருக்கிறது. This is useful. This is useful. இதை தினமும் பயன்படுத்துவேன். நான் இதை தினமும் பயன்படுத்துவேன். I'll use this daily. I'll use this daily. இதை நினைவில் வைக்க ஈஸி. இதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஈஸி. That's easy to remember. That's easy to remember. எனக்கு உற்சாகமா இருக்கு, அல்லது வந்து அதுக்கு ஐ ஃபீல் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து யாரோ என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கு, உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஃபீல் மோட்டிவேட்டட். ஐ ஃபீல் மோட்டிவேட்டட். தொடர்ந்து போகலாம். லெட்ஸ் கீப் கோயிங். லெட்ஸ் கீப் கோயிங். நான் நாளைக்கான திட்டத்தை போடுகிறேன். நான் நாளைக்கு பிளான் பண்றேன். I am planning for tomorrow. I am planning for tomorrow. நாளை முக்கியமான நாள். Tomorrow is important. Tomorrow is important. நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும். I need to wake up early. I need to wake up early. அலாரம் வை. செட் அண்ட் அலார்ம். இது அலாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல அலாரம் சொல்லுவோம். ஐ மீன் சுத்த தமிழ்ல நம்ம சொல்லணுங்கிற அவசியம். அலாரம் பொதுவாக சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷ்ல அலார்ம். செட் அண்ட் அலார்ம். நாளை மறந்து விடாதே. டோன்ட் ஃபர்கெட் டுமாரோ. டோன்ட் ஃபர்கெட் டுமாரோ. நான் உனக்கு நினைவூட்டுவேன், ஞாபகப்படுத்துவேன். I'll remind you. I'll remind you. நேரத்துக்கு இரு. Be on time. Be on time. நேரம் முக்கியம். Punctuality matters. Punctuality matters. நான் தயாராக இருப்பேன். I'll be ready. I'll be ready. நாளை சந்திப்போம். Let's meet tomorrow. Let's meet tomorrow. எந்த நேரம் சந்திக்கலாம்? நாம எந்த நேரம் சந்திக்கலாம்? What time should we meet? What time should we meet? காலை நல்லா இருக்கும். Morning is better. Morning is better. மாலை எனக்கு சரி. Evening works for me. Evening works for me. அப்புறமா முடிவு செய்யலாம். Let's decide later. Let's decide later. நான் அப்புறம் கன்ஃபார்ம் பண்றேன். I'll confirm later. I'll confirm later. கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணாத. Don't cancel at last minute.
Don't cancel at last minute. நான் உனக்கு சொல்லுவேன். I'll inform you. நான் உனக்கு தகவல் தெரிவிப்பேன். I'll inform you. எனக்கு அப்டேட் சொல்லிட்டே இரு. Keep me posted. Keep me posted. நான் அவைலபிளாக இருப்பேன். I'll be available. I'll be available. நாளை பார்க்கலாம். See you tomorrow. See you tomorrow. இப்போ தூக்கம் வருது. I'm feeling sleepy now. I'm feeling sleepy now. இன்றைக்கு இதோட முடிச்சுக்கலாம். Let's call it a day. Let's call it a day. ஸோ லெட்ஸ் கால் இட் அ டே அப்படிங்கிறது வந்து ஒரு இடியம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம், நீங்கள் ஒர்க்கை வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த மாதிரி வச்சுக்கலாம். லெட்ஸ் கால் இட் அ டே. இன்று பயனுள்ள நாள். டுடே வாஸ் ப்ரொடக்டிவ். டுடே வாஸ் ப்ரொடக்டிவ். இன்று திருப்தியா இருக்கு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் டுடே. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் டுடே. நான் முடிந்த அளவு செய்தேன். I did my best. I did my best. நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும். Tomorrow will be better. Tomorrow will be better. சிறந்ததையே நம்புவோம். Hope for the best. Hope for the best. நேர்மறையா இரு. Stay positive. Stay positive. நல்ல விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும். Good things take time. Good things take time. செயல்முறையையே நம்பு. Trust the process. Trust the process. நான் இன்று நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I am grateful today. I am grateful today. இன்றைக்கு நன்றி. Thank you for today. Thank you for today. இன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். I enjoyed today. I enjoyed today. இன்று நல்ல நாளாக இருந்தது. It was a nice day. It was a nice day. நல்ல முறையில் முடிப்போம். Let's end on a good note. Let's end on a good note. நான் இப்போ வெளியேறேன். I am logging off now. I am logging off now. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். Talk to you later. Talk to you later. அப்புறமா பேசலாம். உன்னை கவனிச்சுக்கோ. Take care of yourself. Take care of yourself. இனிய கனவுகள். Sweet dreams. Sweet dreams. இனிய இரவு வணக்கம். Good night. Good night. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 50 சென்டென்சஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப். சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆன்சர்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.